அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். சொல்லுங்க. ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்ற. அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா அங்க போய் தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளையை குடிக்கிறாங்களோ. இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமத்திட்டு வர்றோமாக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல. ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை. அதான் விட்டேன். உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா ஏனக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீதான் பூடமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனால தான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்கார கேட்டு பாரு. ஏனுங்க அங்க என்னடா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 பவர் மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியா தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லண்ணே. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டி இருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க? அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 1/4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம் நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பட்டா பூவாலோ கேட்டாடா நடிச்சீங்களா? நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே கேளு இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற. இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்ட்ட
யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்திர மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டித்தீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, அவ உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. சோ மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். யாரா சைக்கிள்? அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குறேன்? யோ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற? என்னது இது ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா? சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீ? என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரடா இருந்த? சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டியாரன். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்ன? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தெரிய ஒத்த கால நோண்டிட்டு வர்ற? வயிற்று வலிக்கணும். வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். விளையாடாதீங்கண்ணே. டேய், ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆளினார் அழகுராஜா MBBS போனடா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். போருடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா? இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அடே கோமட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? போங்கண்ணே. இருங்க, கொஞ்சம் இருங்க, இருங்க. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன? நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்னேன்? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணே, அண்ணே, போடாதடா. அக்கா, போடாதடா. பாட்டி பத்து போடாத. லைட்ல அடிக்காதயா. என்ன பண்ண அடிக்க? ஆஞ்சநேயா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? யோ செட்டியாரே, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வள்ளியே, ஏன் வரலன்னு எழுந்து அந்த கோயில ஓடவனே? என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியாரே, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்தா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இல்ல, இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. குடு. இதான 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படி செய்யற கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவட்ட நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில அழகுராஜா, நிலவோடு வாயில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் கொண்டாடி தெரியா? 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இது உங்களுக்கு சொன்னானா? அப்படியா? இத புடி. போய் சொல்லு. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும்.
இந்த கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்த புடி, இந்த புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்த புடி, ஓ நீ கடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி, கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, அட வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, எரிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல போ. இன்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் வாங்குங்க. அட நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. சரி, வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் மாட்டாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா, சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரிய மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா அடுக்கிட்டே போறியே? அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்?
ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டாரு. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமே எடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பை, பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயே நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா. ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிசப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல. ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிசப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்ன? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய், வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த, இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியல. ஃபாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார்? நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிசப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாடுறாடா. திண்டுக்கல் சகாயம் பேரை சொன்னா புட்டு புட்டு வைப்பாங்களா? புட்டு புட்டு. I am special detective திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு
இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. சேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி இவனுங்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவனுங்களே திருடிக்கிறானுங்க, இவனுங்களே பாம் வைக்கிறானுங்க, இவனுங்களே பஸ்ஸை கொடுத்துறானுங்க, ரயிலை கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட விரட்டினாரு. ஆ. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட விரட்டினாரா? சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ம். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க. அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, ஆ. எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்கள அமைக்கிறேன். உங்க ஐஜி ஆ. உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இட்டாலிக்கு 10 கோடி அனுப்பணும் boss. அனுப்பிச்சதா சொன்னீங்க. இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட் அனுப்பு. அட பாவிங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இந்தியா மேன். இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். யோ, ஒழுங்கா கதவு திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடிட்டு அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்ரு வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்த விட்டு. அண்ணே, காலு.
அது அப்புறம் வெட்டாத ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. பாவிங்களா. ஐயோ நாடு இந்த நிலைமைக்கு ஆயிப்போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் வெட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார், இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அதை கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட், அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. எது? ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை பிடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய், கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கைய வெட்டு காலை வெட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ சரி. தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கதை தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் கொடு. ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். ஐயோ நில்லுங்க 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 நில்லு. கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொல்றேன் சார். யோ, அது டெய்லர் சாப்பியா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு தடவை ஏமாந்தேன். அவங்க துணிய கைய விட்டு காலை வெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் மொட்டையா சொல்லுவாங்க. இத நம்பி நம்ம ஏமாந்துட கூடாது. வாங்கயா. என்ன மேன்? சார், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், வெளியில எதிரிங்க இருக்காங்க, என் கைய வாங்கிடுறேன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. நம்பி வீட்டுல படுத்திருந்தேன், நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, என் கைய வெட்டிட்டு போயிட்டாங்க சார். கைய வெட்டிட்டு My God, போயிட்டாங்க. உன் கையை வெட்டி போட்டானுங்களா? என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். ஏய், நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? அத்தங்கடை சார், 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல? சார், ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி போட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறேங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஆட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலே சுட்டுருவேன். இதுவரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. அங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறாங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற.
இது துப்பு துளக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குருவோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார், நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கதிக்கு 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனிமா அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தாம் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும். மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ? வீடு பூரா கரண்ட். ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ? ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறதையே இங்க இருக்கிறதையே ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. சார், அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பார்க்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சு அமுக்குனிய, அப்படித்தான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்டர் என்னன்னா, நீ இங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா. Glad to meet you. How are you?
ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் ஃப்ரம் டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இங்கெல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கே நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. you are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? who is this இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. yes please. இருக்கடா கூப்பிட்ட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் நான் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார். நீங்க ஒரு ஆயில் என்ற கைதியா சார்? வெரி பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்ல. ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவ்வரா ஆமா சார்? சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. சார். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? சார், தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் ஆ? சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியவங்க சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமைக்க கூட்டிட்டு போங்க சார். சார், கொண்டு ரொம்ப போங்க thanks சார். வரேன் போங்க சார். உங்களை போங்க மறக்க மாட்டேன் சார். ரொம்ப சார். தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடுறா. பின்னால் வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவில் பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தம்மா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரெயின்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய், டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. யாரது? என்னது? மாட்டின் எடுத்து மாட்டின்டா எடுத்துட வேண்டியதானே? கேஞ்சிடும். அவசரமா இருக்கிறவா யாராவது எடுத்து கொடுத்தா மாட்டிப்பேன். சரி சரி, நான் வரேன். ஐயோ, கண்ணை மூடிக்கிட்டு தான் வர்றேன். ஐயோ, என்னாச்சு? தொட பார்த்து தடுக்க நன்னா மாட்டின்னு இருக்க. ஆமா, இப்படி மாட்டிக்கும் நினைக்கவே இல்லை. மாட்டிண்டியா? மாட்டின்டேன். வர்றான் பாரு, தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியது கெடுத்தாயா? நான் பார்த்தனே. Who is that dark voice? யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம். ஏண்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படா தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சுட்டு தெரியும். இந்த வர மாட்டேன் நினைச்சா, இந்த வந்துட்டேன். அம்மாடி, இங்க இருந்தா ரெண்டு பார்த்தனே, பக்கத்து பக்கத்துல. பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க? ரெண்டு வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பாருங்க? ஜொங்கின்னு. ஏண்டா பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புளுவா இவன்? தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். என்ன நிக்கணும்? நான் செல்ல போறேனே. டேய், பிச்சு போட்டு போடுவா, ஆரம்பத்துல அடி வாங்க. ஓடி போயிரு. நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் கஷ்டம் தானே. டேய் கரிபாட்டி, வாய் முடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடுங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறணும்ல. நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். யாரது? காலடு காலடுன்னா ஐயோ, என்னண்ணே இது? கலப்பாஸ் எஸ்எல்சி ஃபெயில் ஆகி இதெல்லாம் இப்படி கத்து வச்சிருக்கீங்க. அரப்பாஸ் கருமம் கருமம், ஜனங்க கீழே ஃபர்ஸ்ட்ல அமக்கானம். பேஷ் பேஷ். மாமி, நோக்கு இதெல்லாம் பிடிக்குமா? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். வாடி கீழே. மணியண்ணே, யார் அந்த பொண்ணு? சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி. செம்ம டெல்லி சீட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி, வெரி நைஸ். தச்சி வாய் மூடுறா. 30 நாள் இங்கதான் தங்க போகுதா. இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுட்டே இருக்கலாம். கிச்சா, ஜனங்க மாறிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும். இல்ல பப்பு வேகாது. அப்பளம் வட்டமா தான் இருக்கணும். ஏதாவது சட்டமா? இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா? நாங்க கண்டுபிடிச்ச அப்பளம். என்னடா இது, ஜல்லி கேரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டுற வேலையை ஒழுங்கா பாரு. நான் என்ன உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கா? போடா. இதான் ஒரு 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னடா உங்க 7ஆம் கிளாஸ்? லுங்கி உரியாதீங்க, சட்டி போடல. கர்மம் பிடிச்சவன போய் துறடா.
இந்த முடிச்ச நாயக ஜட்டி போடலையா? ஐயோ नो बबलू नॉट नो तुम क्या करेगे सुकु तेरो माँ अभी नहीं बबलू जाओ जुकु கபரு ஏன கால உடல் விட்டீங்க என்னடா பிலிம் காட்டுறீங்க? எங்க ஓடுற? இல்லண்ணே நானும் சுகம் விளையாடிக்கிட்டு இருந்தா பாதியில விட்டு ஓடிச்சு என்ன விளையாட்டு? கிலோ நானே என்னது டிக்கி லோனாவா? எங்க விளையாடு? அதுக்கு 2 பேர் வேணும்னே சுகு ஏய், என்ன சுக்கு முளகன்ட்டு என் கூட விளையாடுறா? சரி கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க நீ போடா. நான் போயிட்டேன் நீங்களும் அதே மாதிரி போய் நில்லுங்க போயிட்டீங்களா போயிட்டேன். இந்த மாதிரி குனிஞ்சுக்குங்க குனிஞ்சுக்கிட்டேன். குனிஞ்சுக்கிட்டு டிக்கலோனான்னு பின்னாடியே வரணும் தர்றா நாய், நீ சொல்ற. 1 2 3 டிக்கிலோனா ஆடி, டிக்கிலோனா ஆடி, டிக்கிலோனா ஆடி, டிக்கிலோனா ஆடி, டிக்கிலோனா ஆடி. ஏன் வந்துச்சீங்க என்ன நீங்க தப்பா டிக்கிலோனா விளையாடுறீங்க? என்னடா டிக்கி லோனா? எதுக்கு லோன் கொடுக்கறதுன்னு விவசாயம் இல்லையா? இவங்க பின்னாடியே குனிஞ்சிட்டு வந்துருவாங்களா? இவங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? வேற நேரத்துல விளையாட்டு போய் வேலை பாடுறா. டிக்கிலோனா டாய் டேய் என்னடா திங்கிங்? ஓ நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுந்துச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். ஆட்டங்குவா என்ன தம்பி பண்றீங்க? சொல்லி கேட்டோம்ண்ணே. ஸ்பூன்லிங்க? ஆமா சொல்லி கேட்டோம். நாங்க முடிச்சுக்க நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருந்துச்சா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா, இந்த எலுமிச்சம்பழத்தை என் வாயில இருக்கிற ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சுட்டேன். இப்ப அடிக்க கோல் கீழே துப்பு. மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்க தண்ணிப்பா மாதிரி வெளியே நீ துளைறான். டேய் இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்ண்ணே. இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்ண்ணே. சப்ளிங் ஆட்டமா? அதான் சப்பி சப்பி ஆட்டமே. அதான் சப்ளிங்க. சப்ளிங் ஆட மாட்டான். ஆமா இவருக்கு பொறாமை. ஒரு ஆட்டம் கூட விளையாடுறியா? மாமி ராத்திரி விளையாடுவான். நின்றா. டேய் பாடுவா, நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கொலை பண்ணி போடுற. ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்ல. டேய் அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் புண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏலே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டு வா. டேய் பண்ணாட, அழுக்கலடா அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. தள்ளுவர கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலாம்னா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறாங்க. யார் அவனை கூப்பிட்டு வந்தது? ஏன் அப்படி கவுத்து இருக்கீங்க? What a disturbance. Oh wait darling, wait. What is this? Wait, hi. போமா கண்ணு போ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக. வேண்டி சாப்பிடு. Driver, மேடம் வராங்க, கதவை திறந்து விடுங்க. எஸ் சார். And the superhero, I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியா இருக்காரு? யா,
நீங்க சொன்னாலும் சொல்லா காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. டிரைவர், என் பெருந்தன்மையை பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ அதுவா, அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பேலஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா உன் காலேஜ் வர வந்துருச்சா? அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கே, நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத, வண்டி பார்த்து ஓட்டு. என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணோம்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போனோம். இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? 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 அப்படி என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் மீன்ஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்ல யா கொண்டு விடுவோம் படுவா. இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு? ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ, வெளிய வாட்ச்மேன் எடுத்தா அவன் கால்லயே விழு. நோ, மேனேஜர் கால்ல விழுந்து அந்த பொண்ணு டெத்து போற பொண்ணு பாவம் ரொம்ப கசாயப்படுது. என்னது? கஷ்டப்படுதான். அதுக்கு ஒரு ஓலையை புட்டு கொடுங்கண்டா, புட்டு கொடுத்துற போறாங்கோ. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. முதல்ல அடுத்த வாயில போட்டு திங்காதே ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேன், சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை? ஆட எவனாவது மேனேஜர் கால் கையில் விழுந்தா வேலை கொடுத்துட்டு போறான். அப்புறம் வெளியில வந்து காலை ஜிம்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே? இதுக்கு போய் என்னமா அப்பப்பன்னு அப்படியே? பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த உலகம் இதுதானா? பாட்டு இந்தாங்க சாவி. ஏன் உனக்கு தான் salary கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கேனே. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவரு மந்திரி பிள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்க கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா. ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா. சாரிப்பா.